சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை. அக்ஷுக்கா, வெற்றி என்னதான் கார் பார்க் பண்ணிட்டு வரேன்ட்டு போனாரு. சஞ்சய் எங்க போனா? ஆளே காணும். சஞ்சய் மாமாவா? அவங்க ஃப்ரெண்ட் யாரையும் பார்த்தாங்க போல இருக்கு. 3 நேரம் சேர்ந்து நில்லுங்க, நான் பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு போனாரு. ஓ சரி சரி. உங்களுக்கு இந்த ட்ரெஸ் அழகா இருக்குக்கா. தேங்க்ஸ்ரா. ஆனா என்ன ஆனா சொல்லுங்கக்கா. எனக்கு அன்பி ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெஸ் போட்டு தரா, அதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் அம்மாட்ட திட்டு வாங்கினாலா, சரி ஓகே நம்ம போய் திருப்ப அதை போட்டோம் அவ்வளோதான். நமக்கு விளக்கு மாறல, அடி உண்டாலும் விழுந்துட்டு தான் நான் எடுக்கவே இல்லை. சரியான ஆளுதாக்கா நீங்க. என்ன பண்றதுடா, இங்க பாரு எரும மாடு மாதிரி வளர்ந்துட்டோம், இன்னும் விளக்கு மரத்துக்கிட்டு அடிக்க வராங்க. அங்க பாரு அன்பி எங்கேயும் கிளம்புறா. ஹை ஐஸு, இவளுங்க ரெண்டும் இதில் தானே நிற்கிறாளுங்க. நம்ம போய் வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வரக்கூடாது, அதுலேயே தின்னுட்டு வந்துடுவோம். அன்பி எங்கடி போற? 2 பேரும் சேர்ந்தே நில்லுங்க, நான் வாரேன். என்னது சேர்ந்து நிக்கணுமா? அடியே நில்றி. 2 பேரும் இங்கே நில்லுங்க, நான் வாரேன்னு. அச்சோ என்னடி இவ சொல்ல கேட்காம அவ பாட்டுக்கு போயிட்டா. அக்கா கூட்டத்துல எங்க வர போனான்னு தெரியலக்கா. சரி நம்ம இதுலயே சேர்ந்து நிப்போம், அப்பதான் அவளுக்கு தெரியும். நம்மளும் தனித்தனியா தேட ஆரம்பிச்சோம், கூட்டத்துல நம்மளும் மிஸ் ஆயிருவோம். அக்கா ஆனா அன்பி நம்ம இங்க நிக்கிறோம்ல, அவளுக்கு இந்த இடம் தெரியும், கண்டிப்பா ரிட்டர்ன் வந்துருவா. இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்குக்கா. எங்க போயிருப்பா? கூட்டத்துல எதுல போனான்னு தெரியலக்கா. இரு கவலைப்படாத நித்யா, கண்டிப்பா வந்துருவா. சரிக்கா. அக்கா வெற்றி என்ன வர்றாரு. இப்போ அன்வியை பத்தி கேட்டா என்ன சொல்றது? அவ தானே கிளம்பி போனா, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சரி போலாமா? அது நான் என்னாச்சு மாமா, அது அன்வி. ஆமா அன்வியும் சஞ்சய்ங்க 2 பேரும் மறுபடியும் தனியா சோபர போயிட்டாங்களா? அது நான் சொல்லுங்க 2 பேரும் எங்க? சஞ்சய் மாமா ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்த்தாங்க, நீங்க 3 இதுல சேர்ந்து நில்லுங்க நான் வாரேன்ட்டு போனாரு. ஓ சரி சரி. அன்வி எங்க? அன்வி எங்களுக்கு தெரியல மாமா. எனக்கு தெரியலையா? எங்கடா போனாவா? நாங்க சொல்ல கேட்காம அவ பாட்டுக்கு போயிட்டா மாமா. கூட்டத்துல எங்க போனானே தெரியல. நாங்களும் அவளை தேட போய் தனித்தனியா போயிட்டோம்னா என்ன பண்றதுன்னு தான் இதுலயே நிக்கிறோம். என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? அவ ஏற்கனவே சின்ன பிள்ளை, எதுவுமே தெரியாது அவளுக்கு. அக்ஷு, நான் இதை உன்னை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நீ எதுக்கு அவளை தனியா விட்ட? மாமா அவ சொல்ல கேட்காம அவ பாட்டுக்கு போயிட்டா. அவன் தங்கச்சிடா, நீ தான் புடிச்சு நிப்பாட்டி இருக்கணும். மாமா நாங்க சொன்ன அவகிட்ட போகாதடி நில்லுன்ட்டு, அவதான் எதுவுமே கேட்கல, அவ பாட்டுக்கு போயிட்டா. இவ்வளவு கூட்டமா இருக்கு, எப்படி அவளை தேடி பிடிக்க போறோம்? நான் சாரிண்ணா. சாரி சொல்லி என்னடா ஆக போகுது? நீங்க முதல்ல அவளை தடுத்து நிப்பாட்டி இருக்கணும். இப்போ என்னண்ணா பண்றது? என்ன பண்றதுன்னு எனக்குமே தெரியல. தேடதான் செய்யணும், வேற வழியே இல்ல. சஞ்சய் வரட்டும், அப்புறம் அவனை மட்டும் விட்டுட்டு போனோம்னா அவ்வளவுதான். நான் வரையும் போன் எடுத்துட்டு வரல, நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே போறோம், கரெக்டா வந்துருவோன்ட்டு. உங்ககிட்ட போன் இருக்கா? ஆனா நான் போன் எடுத்துட்டு வந்தேன். ஓ உங்ககிட்ட இருக்கா? அன்விக்கிட்ட இல்ல. சரி நீ சஞ்சய்க்கு போன் பண்றா. வேணா நித்யா, நான் அவனே வந்துட்டான். என்னாச்சு, ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு எல்லாரும். பொண்டாட்டி அழகா இருக்கிய. கருவாயா, இங்க நடக்கிற பிரச்சனை தெரியாம நீ வேற. கேண்டி என்னாச்சு? உன்னாலும் எங்கடா போன இவ்வளவு நேரம்? சொல்லிட்டு தாண்டி போனேன் என் ஃப்ரெண்ட பாக்க. உன் ஃப்ரெண்ட பாக்க வேற நேரம் காலமே இல்லையோ? என்னடி நீங்களா டென்ஷனா இருக்கீங்க? என்ன நடக்குதுன்னு கேட்டா என்கிட்ட புடிச்சு கத்துற. என்னாச்சு வச்சு? நான் உள்ள போனேன், அங்கேயே நிக்கிறோம் எல்லாரும். அது நான் சொல்லு அப்படி என்னாச்சு? ஆமா அன்விங்க. அன்விய காணும்டா. என்னது காணுமா? இவங்க முன்னாடி தானே சேர்ந்து நின்னாங்க. விளையாடுறீங்களா? இல்ல சஞ்சய் மாமா, நிஜமாவே தான் சொல்றோம். அன்வியை காணும். கூப்பிடு அவ பாட்டுக்கு போயிட்டானா. அவ கையில இப்ப போனும் இல்ல. லேட் பண்ணிட்டே இருக்க வேணாடா, நம்ம ஆளுக்கு தேட ஆரம்பிப்போம். பேசாம நீங்க 3 பேரும் போங்க, சரியா? நித்யா உன் போனை என்கிட்ட கொடுறா. ஒருவேளை நான் அன்வியை பாத்துட்டேன்னா உங்களுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன். சரிண்ணா. சஞ்சய் 2 பேரும் பத்திரமா பாத்துக்கோ, சரியா? நீங்க 3 பேரும் சேர்ந்து இருங்க, ஏன்னா உங்ககிட்ட ஒரு போன் தான் இருக்கு, என்கிட்ட ஒரு போன் இருக்கட்டும். சரி நான் போயிட்டு வாங்க. நான் ரைட் சைட் போய் பாக்குறேன், நீங்க லெஃப்ட் சைட் பாருங்க, ஓகேவா? சரி மாமா. ஒருவேளை முதல்ல உங்களுக்கு கிடைச்சிட்டானா எனக்கு போன் பண்ணுங்க, எனக்கு கிடைச்சிட்டானா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரி மாமா. அன்வி எங்க போயிருப்பா? அத்தை வரும்போதே சொன்னாங்க அவ ஒரு இடத்துல இருக்க மாட்டா, பாத்துக்கோன்ட்டு. நான் தான் அன்வியை தொடச்சிட்டேன். கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம். சஞ்சய் கார் பார்க் பண்ணிட்டு வந்துட்டு நான் வந்திருக்கணும் அவன் கூட. நான் அவன் கூட வராதனாலதான், இது என்னோட அலட்சியம் தான். இப்போ நான் அவளை எப்படி தேடுவேன்? அவ கையில போன் கூட இல்ல. அன்வி எங்க போயிருப்பா? என்னாச்சு? நம்ம வரும்போது நல்லா வெளிச்சமாக இருந்தது, இப்போ இருட்டிட்டு இருக்கு. இதில் வேற அவங்க 2 பேரும் எங்கே போனாங்கன்னே தெரில. ஐஸ் வண்டியை பார்த்தோம், இப்போ ஐஸ் வண்டியும் காணும். ஐஸும் போச்சு, இப்போ அவ்வளோ 2 பேரையும் காணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? எப்படி திரும்ப போவேன்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு இப்போ வீட்டுக்கு போகணும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அறிவே அன்வி, அவங்க கூட தானே வரணும். எதுக்கு நீ இவ்வளோ அவசரப்பட்டு ஓடி வந்த? மொத்த இடத்தையும் சுற்றி வந்துட்டோம். அன்வி எங்கே தான் போயிருப்பா? எனக்கு தெரிஞ்ச சஞ்சய் மாமா எங்கே திங்கிறதுக்கு இருக்குன்னு பாருங்க, அங்கதான் போய் நிப்பா. அக்ஷுக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க. அன்பி இப்போ அப்படிலாம் இல்லை, ஏதோ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படி பண்ணிட்டோம். இப்போதான் நாங்கள் நல்லா வளர்ந்துட்டோம்ல. நீ மட்டும்தான் வளர்ந்துருக்க, சரியா? அன்வியோட மூளை கொஞ்சம் கூட வளரல. ஏதாட்டும் சாப்பிட்ற இடத்துல தான் நின்று சோவாரிட்டு இருக்கும். சோறு கிடைச்சா போதும் அவளுக்கு, மற்ற எல்லாத்தையும் மறந்துடுவா. சோறு தானக்கா எல்லாம். அதாண்டி, நீங்க 2 பேரும் சரியே கிடையாது.
நான் தான் நீ வந்து கேட்கும் போதே சொன்னல சஞ்சய் மாமா, அன்வி இப்படி இடத்துக்குலாம் கூட்டே வரக்கூடாது. அவளை இப்படி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டு வந்தோம், கழுத்துல ஒரு கயிறை போட்டு இழுத்துட்டு தான் போனோம். ஏ அக்ஷு, இருக்கிற காண்டில நீ வேற ஏண்டி? எங்க போயிருப்பானே தெரியல, வச்சேன்னா எங்க தேடுறாரோன்னு தெரியல. அதான் ஃபோன் இருக்குல்ல, ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதானே. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணேன், அவர் போகவே இல்லை. போச்சு, இப்ப வெச்சினவும் காணாம போயிட்டாங்களா? என்னதான் நடக்குதுங்க? ஆளாளுக்கு தொலைஞ்சு போயிட்டா எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? ஏ லூசு, வெற்றி மாமா தொலைஞ்சு போறதுக்கு அவர் என்ன குழந்தையாடி? அதெல்லாம் சீக்கிரம் வந்துருவாரு பாரு. இப்ப கவலைப்பட்டு விட்டது யாரை பத்தி தெரியுமா? யாரக்கா? அன்வி தானே? சீச்சி இல்ல, அவ கண்டிப்பா சேஃபா தான் இருப்பா. ஆனா என்ன, வேற யாருக்காட்டும் பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பா. அந்த ஆளை பத்தி தான் நம்ம கவலைப்படணும். ஏ அக்ஷு, எல்லாத்தையும் விளையாட்டுத்தனமா இருக்காதடி. அவளை காணும்னு எவ்வளவு பதட்டமா இருக்கும். நீ என்ன விளையாண்டுட்டு இருக்க? மாமா நான் தான் சொல்றேன்ல, கண்டிப்பா பாருங்களேன், அவ எங்கேயாட்டு திங்கிற இடத்துல தான் இருப்பா. எனக்கு நல்லா தெரியும் அவளை பத்தி. திங்கிறதுக்கு ஏதாட்டு கிடைச்சா போதும் அங்க போயிருவா. அங்க போறது அன்வி தானே? ஆமா அன்வி தான், நான் அன்வியை பார்த்துட்டேன். நான் இப்போ என்ன பண்ணுவேன்? ஏ அன்வி, ஹாய் வெச்சி மாமா கொல்லு. மாமா நான் இங்க இருக்கேன். இரு அங்கேயே நில்லு, நானே வரேன். சரி மாமா. உனக்கு கொஞ்சம் மட்டும் அறிவு இருக்காடி? நான் எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? மாமா. ஏ அன்வி, என்ன பண்ற? மாமா நான் ரொம்ப பயந்துட்டேன் மாமா. நான் எங்க தொலைஞ்சு போயிடுவேனா, நீங்க இன்னும் கண்டுபிடிக்க மாட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன். என் தப்பு தான் மாமா, என்ன மன்னிச்சிருங்க. நான் ஐஸ் வண்டியை பார்த்ததும் பின்னாடியே வந்துட்டேன். நம்ம மன்னிச்சிருங்க மாமா. இந்த பாரு அன்வி, நீ பெரிய பொண்ணு, இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி நடந்துக்கிற. குல்ஃபி வண்டி பார்த்தது எனக்கு குல்ஃபி சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு மாமா. நான் வந்ததும் என்கிட்ட சொன்னா நான் வாங்கி தர போறேன். நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்ல போறேன். எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா நீ காணணும்னா? என்ன மன்னிச்சிருங்க மாமா. இன்னைக்கு கண்டிப்பா நான் சொல்லாம எங்கேயும் வர மாட்டேன். நான் ஐஸ் கூட திங்கல தெரியுமா, வண்டி எங்க போச்சுனே தெரியல. தீனி மூட்டை, உனக்கு ஐஸ்கிரீம் திங்கலன்னு தான் கவலையா இருக்கோ? இப்படி பண்ணாத அன்வி, நான் ரொம்பவே பயந்துட்டேன். இனி பண்ண மாட்டேன் மாமா, என்ன மன்னிச்சிருங்க. இரு, நான் சஞ்சய்க்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரி மாமா. என்னாச்சுண்ணா? யார் ஃபோன் பண்றா? வெற்றியா தான் கால் பண்றாரு. சீக்கிரம் எடுத்து பேசுங்க மாமா. சரி. வெற்றியனா, நாங்க இங்க ஃபுல்லா தேடிட்டோம்னா, அன்வியை காணவே இல்லை. இந்த பக்கமா நின்று கடா நான் பாத்துட்டேன். நீங்க எல்லாரும் இங்க வந்துடுறீங்களா? எங்கண்ணா இருக்கீங்க? இந்த பக்கம் நிறைய கடையா இருக்குல்ல, அங்கதான் நிக்கும். சரிண்ணா, நாங்க வரோம். சரிடா, சீக்கிரம் வாங்க. அண்ணா அன்வி கிடைச்சிட்டாளா? அன்வி அங்க கடை பக்கமா நிக்கலாம். நான் தான் சொன்னேன்ல சஞ்சய் மாமா, திங்கிறதுக்கு எங்க இருக்கோ அந்த நாய் அங்கதான் இருக்கும். அவளை சும்மா கிண்டல் பண்ணாதப்பா. நான் எங்க கிண்டல் பண்றேன்? இப்ப பாரு, கரெக்டா கடற்கதான் நிக்கா. இததான் நான் முன்னாடியே சொன்னேன். இவளை தேடி அலையறதுக்குள்ளேயே திருலாம் முடிஞ்சிடும் போல இருக்கு. அது என்னவோ கரெக்ட் தாண்டி. இவளுங்க அக்கா தங்கச்சினாலே பிரச்சனை தான். இதுல நீயும் நானும் தாண்டி பாவம். தருவாயா? என்னது அக்கா தங்கச்சினாலே பிரச்சனையா? சும்மா சொன்னதங்க, உன் தங்கச்சி மட்டும் தான் பிரச்சனை. நீ 2 சேர்த்து தானே சொன்ன. அதெல்லாம் ஒரு ஃப்ளோல வர்றது தங்கம், அதெல்லாம் சொல்லக்கூடாது சரியா? எப்பவுமே நீ என் தேவதல, உன்னால என்னைக்குமே எனக்கு பிரச்சனை வராது. மழுப்புடா மழுப்பு, ஐஸ் வச்சுக்கிட்டே இரு எனக்கு. உனக்கு ஐஸ் வச்சு நான் என்னடி பண்ண போறேன்? நான் ஐஸ் வைக்கலனாலும் என் காரியம் நடக்கும் உங்ககிட்ட. சீ, வர நீ சரியே இல்லடா. என்னடி, நான் நார்மலா சொல்றதெல்லாம் நீ டபுள் மீனிங்ல எடுத்தீங்கன்னா மண்டையில ஓட்டிடுவோம் பாத்துக்கோ. மென்டல் பையில. நான் தான் பைத்தியம் பிடிச்சு அலையிறேன் உன் பின்னாடி. எனக்கு பிடிச்சவளே, என் உயிரினில் கலந்தவளே, என் இதயத்தை நொறுக்கி நினப்புல நெருஞ்சி போன உன் கண்கள் என்னை காண எங்குவது காதல் தானா? என்ன நடக்குது அங்க? அதுங்க 2 போக்கும் சரியில்லை, இங்க இதுங்க 2 போக்கும் சரியில்லை. ஒரு வேளை அண்ணன் லவ் பண்ற பொண்ணு இதாக தான் இருக்குமோ? வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா வர இது 2 போக்கு ஒண்ணுமே சரியில்லை. எப்பம்பாரு தனியா நின்று பேசுதுங்க 2ம். நித்யா தெரியாம பேசக்கூடாது. வெற்றி எனக்கு வர அக்ஷோக்காவை தான் கேட்டிருக்காங்க. அக்ஷுக்கா, எனக்கு ஒரு டவுட்டு. சொல்றா, என்ன டவுட்டு? உங்களுக்கும் வெற்றி எனக்கும் கல்யாணம் தானே? எப்ப கல்யாணம்? அது வந்துடா. சொல்லுங்கக்கா, எப்ப கல்யாணம்? நித்யா, மென்டல் மாதிரி பேசக்கூடாது சரியா? நீ ஏன்டா கோவப்படுற? நான் உண்மையை தானே கேட்டேன். வீட்டுல அம்மா சொன்னாங்களே எனக்கு. அது நித்யா பேசிட்டு தானே இருக்காங்க, எனக்கு கன்ஃபார்ம்லாம் பண்ணல. உங்களுக்கு வெற்றி நான் பிடிக்குமா? கா சொல்லுங்க, உங்களுக்கு வெற்றி நான் பிடிக்குமா? இது இப்போதைக்கு வேண்டான்னு நினைக்கிறேன் நித்யா. வா போகலாம், நம்ம போய் அன்வியை பார்ப்போம். சரிக்கா. ரைட்டு. அக்ஷு அக்காவுக்கு வெற்றி என்னாவும் பிடிக்காது போல. இருந்தாலும் இந்த கருவாயின் எப்படி பிடிச்சிச்சு? வர அக்ஷு அக்காவுக்கு டேஸ்டே இல்லாமல் போயிடுச்சு. இவனை போய் பிடிச்சிருக்க. இதை நம்ம அன்விக்கிட்ட சொல்லி ஆகணும். இல்லை வேண்டாம், அது ஒரு வளருவாய். அவன் மனசுக்குள்ள வைக்காம யார்கிட்ட சொல்லிட்டானா பெரிய பிரச்சனையாயிரும். இதெல்லாம் ஓகே தான், ஆனால் இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுவாங்க? நித்யா, பெரியவங்க விஷயத்த நம்ம தலையிடக்கூடாது நித்யா. இதெல்லாம் பெரிய தப்பு. என்னடி பேந்த முழிச்சிட்டு இருக்க? வா போவோம். சரிக்கா. நீ தொட்டா அருவா கருவா
அழாத அன்பி, அதான் நான் வந்துட்டேன்ல, இனி ஒன்றும் இல்லை. சரி மாமா, நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் உன் கூட தான் இருக்கேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், புரியுதா? நீ பயப்படணும்னு அவசியம் இல்லை அன்பி. சரி மாமா. சரி சரி தள்ளு, நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா? திருவிழா கூட்டத்தில் நிற்கிறான் அன்பி. அதுக்கு என்ன மாமா? அதுக்கு என்னவா, எப்படி நிற்கணும் கொஞ்சம் எட்டி பாரு. சாரி மாமா, தெரியாம கட்டி பிடிச்சிட்டேன். ஏதோ பதட்டத்தில் இப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்களா? நான் தான் ஏதோ பதட்டத்தில் பிடிச்சிட்டேன். நீங்களாட்டும் கொஞ்சம் தள்ளிப்போன்னு சொல்ல வேண்டியதானே? ஆளுதான் வளர்ந்துருக்கீங்களே தவிர அறிவு வளரவே இல்லை. எங்க இருக்கோங்கிற எண்ணமே இல்லை. கேஸோட புட்டி, நீ தாண்டி அதெல்லாம் யோசிக்கணும். சும்மா செவனேன்ட்டு இருந்தவன கட்டி பிடிச்சிட்டு பேசுற பேச்சு. ஆமா, எதுக்கு நடிச்சிங்க? எவ்வளோ திமிருந்தா அடிச்சிருப்பீங்க. சொல்லுங்க மாமா, எதுக்கு நடிச்சிங்க? ஆமா, மென்டல் மாதிரி எங்கேயாவது சொல்லாம கொள்ளாம போனீங்கன்னா எங்களை தான் உன்னை தேடுறது. ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கமா தேடிட்டு இருக்கோம். அது ஐஸ் வண்டியை பார்த்தோன்னா நான் வந்துட்டேன். அதுக்கு நீ அடிப்பீங்களோ? என்ன அடிக்கிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா? ஆமா, இவ பெரிய கலெக்டர் இவ்வளவு அடிக்க கூடாது. எவ்வளவு பயந்துட்டு தெரியுமாடி? ஒரு நிமிஷத்துல என் உயிரே போயிடுச்சு. நான் தானே காணாம போனேன், அதுக்கே நீங்க பயப்படணும்? அத்தைக்கிட்ட நான் உன்னை பார்த்துப்பேன்னு சொல்லியிருக்கேன். நீ பாட்டு காணாம போயிட்டீங்கன்னா அப்புறம் அத்தைக்கு யார் பதில் சொல்றது? அப்படி இல்ல, அத்தைக்கு பதில் சொல்ல வேணாம்னா உன்னை தொலைச்சிட்டு போலாம். எனக்கு மட்டும் இப்படி உன கூடயே கூட்டிட்டு ஆசையா? எனக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்பா கிடைச்சது, உன்னெல்லாம் தொலைச்சிட்டு தாண்டி போவேன். என்ன பண்றது, அத்தைக்கு வாக்கு கொடுத்துக்குமேட்டு காப்பாத்தலான்னு வந்தேன். மூஞ்சியும் முகரி பதிஞ்சு தின குரங்கு மாதிரி. டபரா தலை, தொலைச்சிட்டு போவானாமே. தொலைச்சிட்டு ஒருவேளை தொலைச்சிட்டு போனா நம்ம என்ன பண்றது? இங்கேருந்து ரிட்டர்ன் ஊருக்கு போறதுக்கு நம்மகிட்ட சல்லி பைசா கூட இல்லை. வரும்போதே அம்மா கிட்ட கொஞ்சம் பைசா வாங்கிட்டு வந்திருக்கணும். இல்லைனா எந்தாலையும் ஒளிஞ்சு போங்க, நான் பஸ்ல வரவேன்ட்டு பஸ்லயாட போவேன். கையில ஒரு அமௌண்ட் கூட கிடையாது. அன்வி, நீ அமைதியா போ, அதுதான் இப்போதைக்கு உனக்கு நல்லது. எங்க போறீங்க? இரு 2 நிமிஷம், நானே வரேன். சரி மாமா. மூஞ்ச உருனே வச்சுக்காதடி, இதை தின்னு. இதை வாங்கவோ போறீங்க? எனக்கு வேண்டாம். நீ இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டேன். இந்தா. டேய், என்னடா பண்றீங்க அங்க? என்னன்னா எங்க அண்ணன் அவளை இழுத்துட்டு போயிட்டான். எங்கன்னு கேட்டதுக்கு என் அத்தை போடுக்கு நான் வளையல் வாங்கி கொடுக்க போறேன்னு கூட்டு போயிட்டான். தங்கச்சி கழட்டி விட்டு போயிட்டான், அது வேற விஷயம். சரி, நீங்க ரெண்டு தானே இதுல நிக்கீங்கன்ட்டு வந்தேன். ஆனா நீங்க என்னடா ஐஸ்கிரீம் ஊட்டி விளையாண்டுட்டு இருக்கீங்க? இங்க ஒரு மனுஷன் நிக்கடா, எனக்குமே பசிக்கும். ஆனா ஆளாளுக்கு என்னடா விளையாட்டு காட்டுறீங்க? இந்த ஆளுக்கு என்னன்னா அங்க அக்ஷோக்காவோ கல்யாணம் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இவரு அன்விக்கு ஐஸ்கிரீம் ஊட்டுறாரு. அங்க அதுங்க ரெண்டும் தனியா ரொமான்ஸ் பண்ணுதுங்க. என்ன எலவுடா இதெல்லாம்? கடவுளே, நான் மட்டும் இன்னும் சிங்கிளா இருக்கேன். எனக்கு பிறந்தவன் எவளுக்கு இப்படி ஐஸ்கிரீம் மூடிட்டு இருக்கானே தெரியல. வெற்றியண்ணா, வெற்றியண்ணா. அச்சோ, நித்யா. என்ன நித்யா, அவங்க ரெண்டுறீங்க? அது நான் உங்களை பார்த்தது இங்க வந்துட்டேன். சஞ்சய் அண்ணாவும் அக்ஷோக்காவுக்கு ஏதோ வளையல் எடுக்கணுமா, அங்க போயிருக்காங்க. சரி சரி, அவங்க கையில போன் இருக்கா என்ன? நான் உங்க கையில ஒரு போன் இருக்கு. நீ எதுக்குடி ஆணு வாய பணந்து வச்சுட்டு இருக்க? அது எனக்கு வேண்டுதல்டி. ஆமா, நான் வரும்போது ரெண்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஐஸ்கிரீம் கண்டி தான் நாய் ஓடி வந்திருக்குமா, அதனாலதான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன். இந்த நைட்ல ஐஸ்கிரீமா? சளி பிடிச்சி நாய் சாப்பிட்டோம், நம்மளுக்கு என்ன? இங்க பாருங்க சார், நான் அமைதியா இருக்கேன்ட்டு ஓவரா பேசாதீங்க, எனக்கு கோவம் வந்துடும் பாத்துக்கோங்க. போடி, இவ கூப்பிட எனக்கு என்ன டஸ்? ஆனா பார்த்தா ஒன்னும் அப்படி தெரியலையே. பார்த்தா தெரியாதுடா, பார்க்க தெரியும். வெற்றி, நீ என்னடா பண்ற? ரொம்ப தப்பா இருக்கடாது. ஒவ்வொரு தடவையும் உனக்கும் அன்பிக்கும் இருக்க நெருக்கம் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. இது ரொம்ப தப்பு. உனக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சிருந்து நீ இப்படி பண்றனா அது ரொம்ப பெரிய தப்புடா. இப்படி நடந்துக்காத. நித்யா, வாயை மூடுறா, கொசு ஏதாவது உள்ள போயிரு போகுது. என்ன கலாய்க்கிறதுனா குடும்பமே மொத்தமா கிளம்பி வந்துருவீங்கல்ல? சீச்சி, அப்படிலாம் இல்லடா. சரி வாங்க, வந்ததும் இவ்வளவு பெரிய அக்கப்போர் பண்ணியாச்சு, வாங்க கடையெல்லாம் சுத்தி பாப்போம். சரிடா. ஹே அன்வி, இங்க வாடி. எந்த கடைக்கு போகணும்னு சொல்ற? அதுவா, முதல்ல உனக்கு ஒரு செயினை வாங்குவோம். நான் வீட்ல இருந்து கிளம்பும் போதே சொன்னேன், இதுக்கு மேட்சா ஏதாட்டும் ஒரு செயின் எடுத்து போடன்ட்டு. கேட்டியா நீ? கழுத்து பாரு, மொட்டையா இருக்கு. வாய் மட்டும் கிளியே பேசுறல, அப்புறம் என்னடி ஒரு செயினை கூடவா போட முடியாது? எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாரும் சேர்ந்து மாத்த சொல்லிட்டீங்களா, அதனால கான்ல வந்தேன். எனக்கு போகணும்னு தோணல. மண்டே ஆலயம் பாரு, ஒரு கூரே கிடையாது. போய் என்ன வேணுமோ வாங்குங்கடா, நான் காசு கொடுக்குறேன். இல்லண்ணா, என்கிட்ட பைசா இருக்கு, நாங்க வாங்கிக்கிறோம். நீ காசு எடுத்து வந்தியா? அது வந்து. சரி போ, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, நான் கொடுக்குறேன். இல்ல, எனக்கு வேண்டாம். ஓவரா நடிக்காதீ, போ. எனக்கு வேண்டான்னு. நடிச்சுக்கிட்டே நில்லு. மூஞ்சி முகரையும் பாரு, முள்ளு மண்டை. நல்லா அக்கறை இருக்க மாதிரி நடிக்கிறான் அப்பப்போ. இந்த நடிப்பெல்லாம் எதுக்கு என்கிட்ட காட்டுறான்னு தான் தெரியல. பார்த்தாலே எனக்கு பத்திட்டு வருது. நீ வாரியா இல்லையாடி? வாரேடி. இவ கண்டிப்பா அவளுக்கு என்ன வேணுமோ அது வாங்க மாட்டான். நம்மளும் பின்னாடியே போவோம், அப்பதான் இது வாங்க அது வாங்கன்னு சொல்ல முடியும். இல்ல நம்ம மேல இருக்க கோவத்துல எதுவுமே வாங்காம அப்படியே நின்னாலும் நிற்கும். யோ மாமா, என்னையா மறுபடியும் இங்கேயே கூப்பிட்டு வந்திருக்க? இவ்வளோ கடைக்கு போவோம்னு மறுபடியும் என்ன இந்த பக்கம் கூப்பிட்டு வந்திருக்க? ஏய், நம்ம தனியா இருக்கணும்னு தோணுச்சு, அதனாலதான். அடுத்தது நம்ம ரெண்டு காணும் தேட போறாங்க பாரு. அதெல்லாம் தேட மாட்டாங்க, 2 ரூபா தான் தொலைஞ்சிருக்கோம். அதுவும் இல்லாம நம்ம கையில போன் இருக்கு, கண்டிப்பா போன் பண்ணி தான் கேட்பாங்க. நம்மளை தேடுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல பாரு. சரியான ஆளுதையா நின்னு. என்னடி வர மரியாதை தேயுது? இவ்வளவு நேரம் மாமா மாமான்னு கூப்பிட்டு இருந்த, இப்ப எங்க அந்த மாமாவை காணும்? அது ஊர் சோற போயிருக்கு. ரொம்ப சௌரியம் தாண்டி உனக்கு.
மற்றவங்கிட்ட சொல்லும்போது தாண்டா மாமான்னு சொல்ல முடியும். நம்மள்ட்ட தனியாக தானே இருக்கோம். வாடா போடா, ஏன் லூசு பையில வெண்ண பையிலன்னு கூட சொல்லுவேன். அடியே என் நிலைமை ரொம்ப கஷ்டம் தான் போல. அதெல்லாம் நீ முன்னாடி யோசிச்சிருக்கணும்டா. இப்போ யோசிச்சு சல்லி பைசா பிரயோஜனம் இல்லை. என்னடி ஆச்சு திடீர்னு உன் மூஞ்செல்லாம் மாறிடுச்சு? உன் மூஞ்சி தான் மாறிடுச்சு. உன் முகம் மாறினதுக்கு அப்புறம் தான் என் முகம் மாறிடுச்சு. சொல்லி என்னாச்சு? நித்யா கேட்டது உனக்கு ஞாபகம் இருக்கா? வெற்றி எனக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு கேட்டா. ஆமா, அதுக்கு என்ன? உனக்கு என்னடா நீ அசால்ட்டா இருக்க? எனக்கு ரொம்ப திக்கு திக்குன்னு இருக்குடா. தயவு செஞ்சு ஒரு வேலைக்கு போட வெண்ண. கிறுக்கி மாதிரி பேசினா மண்டவாக்கிலே அடிச்சிரும் பார்த்துக்கோ. உனக்கே ஒரு மனசாட்சி வேண்டாம்? என்ன மனசாச்சு வேண்டாம்? ஏய், நான் காலேஜ் தாண்டி படிக்கிறேன், எப்படி வேலைக்கு போக முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வேலைக்கு போ. ஏய், நீ காலேஜ் போறியா இல்லை மாடு மேய்க்க போறியா? ஏன் அப்படி கேக்குற? அப்புறம் காலேஜ் போனதுலாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. நான் இன்னும் காலேஜ் முடிக்கல, 1 இயர் கிடக்குன்னு தெரியும். அந்த 1 இயர் வச்சுட்டு எவன் எனக்கு வேலை கொடுப்பான்? தூசு கும்பிட மாதிரி பேசிட்டு இருக்க. ஓ, நீ என்ன கழட்டி விட பாக்குறியா? கண்டிப்பா உனக்கு கிறுக்கு தானே பிடிச்சிருக்கு. கிறுக்கு முத்தி அலையிற. உன்னை போய் லவ் பண்ணல சொல்லுவேன். நான் போறேன், விடுனே. ஏ லூஸ், இங்க திரும்பு. அதெல்லாம் முடியாது, நான் போறேன். திருப்பி சொன்னாலாம் கேட்காது. இத என்னடி என்ன ஓவரா பண்ற? நான் ஓவரா பண்றேனா? நான் என் பயத்தை சொல்றேன்டா. அது எப்படிடா உன்னை லவ் பண்ணிட்டு உங்க அண்ணனை கல்யாணம் பண்ண முடியும்? உனக்கே ஒரு மனசு வச்சிருக்கா? லூசா, நீ உன்னை கல்யாணம் பண்ணு நான் சொன்னேனா? இப்பதானே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. கல்யாணம் எல்லாம் நடக்காது, சரியா? என்னைக்கு இருந்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன், போதுமா? வாய்க்கிலேயே பேசலாம், ஆனா அங்க வீட்டுல ரொம்ப தீவிரமா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இதை எப்படி தடுக்கிறது? ஏதாட்டும் பண்ணி குழப்போண்டி. எனக்கு தெரிஞ்சு பெரியவங்களா தான் இப்படி முடிவு எடுக்கிறாங்கன்னு தோணுது. வெற்றி எனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதாவே எனக்கு தோணல. அதுக்குள்ள நீயா ஏன்டி முடிவு பண்ற? உனக்கு என்னடா நீ சொல்லுவ, ஆனா எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு இருக்கு. என் மனசு உனக்கு நீ தான் நிக்கிற. உன்னை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட எப்படி தாலி வைக்க முடியும்? நீயே சொல்லு. இன்னும் டைம் இருக்குடி, ரொம்ப அவசரப்படாத. நம்ம அவசரப்பட்டு ஏதாட்டும் சரியா போய் அது தப்பா முடிச்சுட்டா என்ன பண்றது? எதுக்கும் பயப்படாத, நான் உன் கூடயே தான் இருக்கேன். உன்னை விட்டு அவ்வளவு சீக்கிரத்துல போயிட மாட்டேன். உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். பேச்சு மட்டும் தான்டா, வாய்ச்சவடால் மட்டும் இல்லைனா உன்னெல்லாம் நாய் கூட மதிக்காது. என்கிட்ட செய்கையும் இருக்கு, ஆனா என்ன பண்றது, இது பப்ளிக்கா இருக்கு. தனியா இருந்தா என் செய்கையெல்லாம் நல்லா காட்டலாம். மூட்டு நில்லு, சரியா? இருக்க டென்ஷன் புரியாம நீ பாட்டுக்கு கண்டதையும் பேசிட்டு இருக்காத. ஏய், கண்டதை பேசுறேனா? நான் நடக்க வேண்டியதை பேசிட்டு இருக்கேன்டி. ஆமா ஆமா, நடக்கும் நடக்கும். ரொம்ப சலிச்சுக்காதானே? சரி விட்டுறா. மாமாக்கு ஒரு உண்மை கொடுத்தீங்கன்னா விட்டுருவேன். ரொம்ப சௌரியம் தான்டா. திருவிழாவுக்கு வந்துட்டு ஓரமா கூட்டு வந்துட்டு பண்ற வேலையா அது? அப்புறம் நடுரோட்ல வச்சு இது பண்ண முடியும்? எனக்கு தெரியும்டா, நீ நைஸா என்னை தனியா கூட்டு வரும்போதே நான் இதை தான் எதிர்பார்த்தேன். எது எதிர்பார்த்த? ஒன்னும் இல்ல சாமி, என்னை விட்டுரு. அதெல்லாம் விட முடியாது. நான் பாட்டுக்கு அமைதியா தான் அந்த ஆக்ஷன், நீ தான் வேண்டதோட பார்த்துட்ட. இல்ல எனக்கு புரியல சார். நானும் உங்களை கட்டி பிடிச்சிருக்கேன், நீங்களே கொஞ்சம் பாருங்க. அதுக்கு காரணம் யாருங்க? நீங்க தாங்க காரணம். ஓ நானு? சரி, வேற? வேற என்ன, இப்படியே ஒரு 1/2 மணி நேரம் நின்றுட்டு இருப்போம். ஓ அப்புறம்? அப்புறம் வெச்சின்னு வந்து பாத்துருவாரு. அவருக்கே புரிஞ்சிரும் நம்மள்ட்ட லவ் பண்றோம்ட்டு. லூசு பையில வெற்றி மாமா மட்டும் இல்ல, ஊரே வந்து பாக்குறோம். பரவாயில்லையா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, உனக்கு தான் பிரச்சனையா இருக்கு. பேசுவடா, நீ பேசுவ. வேற என்ன பண்றது, நான் பேச மட்டும் தான் செய்யணும். பக்கத்துல கால் சப்போர்ட் பண்ணாதான் ஏதாட்டும் நடக்கும். ஆனா அந்த ஆளு எனக்கு கண்டுக்கவே செய்யாது. போற போக்க பார்த்தா அந்த ஆளுக்கு எனக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாடா, எனக்கு பிடிக்காம தான் நான் இப்படி நின்னுட்டு இருக்கேன் பாத்தியா? ஆனா வேற ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறியே. டேய், உன் டாபிக் எங்கேயோ போகுது. கொல்ல போறேன் உன்னை. கூட்டிட்டு வந்துட்டு என்னடா வேலை பாக்குற? ஏய், என்னடி இப்ப பிரச்சனை? யாருமே நம்ம நோட்டீஸ் பண்ணவே இல்லை, அப்படி என்ன? நம்ம இப்படிதான் சார் நினைப்போம், ஆனா யாராட்ட பார்த்துட்டு தான் போவாங்க. யாரு பார்த்தா நம்மளுக்கு என்னடி? நீ என்னோட ஓன் ப்ராப்பர்ட்டி டி. ஸோ எவனும் வந்து எனக்கு கேள்வி கேட்கவே முடியாது. ஏதாட்டும் கேள்வி கேட்டானா அவன் பொண்டாட்டியா நான் கிட்டி பிடிச்சி நிக்கேன்னு கேட்பேன். ரைட்ரா, ரைட்டு. கரெக்ட் தான்டி. அவன் பொண்டாட்டி பிடிச்சி நின்னா வந்து கேள்வி கேட்கலாம். என் பொண்டாட்டி நான் பிடிச்சிட்டு இருக்கேன், என்னவே கேள்வி கேட்க முடியும்? நீயே சொல்லு. ஐயா சாமி, உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, என்ன விடுங்க. அதெல்லாம் முடியாது. மாமா ஐ லவ் யூன்னு சொல்லு, அப்பதான் விடுவேன். ஆமா சார், மூஞ்ச நான் மாமான்னு வேற சொல்றேன். உனக்கே இது ஓவரால இவ்வளவு நேரம் எல்லாரும் முன்னாடி என்ன மாமா மாமான்னு தான் சொல்லிட்டு இருந்த. அதெல்லாம் ஒரு ஃப்ளோல மரியாதையா வரும். தரும்போது வாங்கிக்கணும்டா. திருப்ப வந்துட்டு எனக்கு மரியாதை கொடு மாமா சொல்லலாம் கேட்டு இருக்க கூடாது. ஏய், சொல்றி ஒரே டைம். அதெல்லாம் முடியாதுடா. இப்படி நீ கேட்டாலே எனக்கு வராது. இப்படி நீ கேட்க கேட்க எனக்கு சிரிப்பு தானே வருது. உனக்கு வரும்டி, வரும். என்ன விடுறியா? அதெல்லாம் முடியாது. சஞ்சய் மாமா, என்ன விடுங்க மாமா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபீலிங்ஸ் இது இல்லையே. ஆமா, ரொம்பவும் தான். ஆமான்னு சொன்னீங்க, சொல்லிட்டேன், அவன்தான். ஏய், நான் இந்த ஃபீலிங்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலடி. ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் வந்துடுச்சுல. என்னோட டைப். கருவா பையில கூட்டமா இருக்கேன்னு பாக்குறேன். வீட்டுக்கு போனது உனக்கு இருக்குடா. என்ன தானே திட்டின? சீச்சி இல்ல. சரி அப்ப சொல்லு. சஞ்சய் மாமா, என்ன விடுங்க மாமா. நான் இதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலையே. நீ வேற என்னதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ண? சொல்லு, சொல்லி தொலையும். பாசமா கேள்றி, அப்பதான் சொல்லுவேன். ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். எல்லாமே குறைச்சலாதான் இருக்கு. உன் மைண்ட் இருக்கு பத்தியா, மானங்கட்ட மைண்டு. எனக்கு மட்டும் சான்ஸ் கிடைக்கட்டும், அந்த மைண்டை தூக்கி போட்டு மிதிக்க போறேன். அது நடக்கும் போது பாத்துக்கலாம்டி. எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன், சரியா? உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்கும் விட்டு கொடுத்துட மாட்டேன். நீ எனக்கானவ, என்னுடையவ. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை விட்டு கொடுப்பேன்? ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ டூ. நீ
என்னங்க கூப்பிட்டு வச்சுட்டு அமைதியாகவே இருக்கீங்க? அது சக்திக்கு ஃபோன் பண்ணணும்டா, பண்றியா? சரிங்க பண்ணுவோம். சித்ரா, சக்தி எடுத்துட்டானா? ஏங்க இப்போதாங்க ரிங்க போகுது, இருங்க எடுப்பான். ஹாய் டார்லிங், என்ன பண்றீங்க? நான் நல்லா இருக்கேன் டார்லிங், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னைக்காட்டி இவன் நம்மள டார்லிங் கூப்பிடுவாளா? ஆத்தானுமோ நல்லா கோணிட்டுவாங்கப்பா. அவன் நம்ம அப்பன் தானே பாசத்துல ஒரு நாளும் பேச மாட்டான். இவன் நம்ம புருஷன் தானே, நம்ம ஒரு நாள் டார்லிங் சொல்லுவோம் அப்படின்னு இவனும் சொல்ல மாட்டான். ஆனா அவங்க டார்லிங் 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 தான். டார்லிங், பக்கத்துல யார் இருக்கா? ஏன்பா எதுக்கு கேக்குற? இல்ல, ஒரு ஆளுக்கு ஸ்டொமக் பர்ன் ஆகுது போல இருக்கு. என்னடி உன் மகன் பக்கத்துல யார் இருக்கான்னு கேட்டனும்? ஆமாங்க. தெரியும்டி அவன் இப்படிலாம் பண்ணுவான்ட்டு. ஸ்பீக்கர்லயா போட்டிருக்கீங்க? இல்லடா இன்னும் ஸ்பீக்கர்ல போடல. சரி போடுங்க, ரெண்டு பேசுற நாள் ஆகுதுல. சரிடா. என்னடி சித்ரா, என்னாச்சு ஸ்பீக்கர்ல போட்ட? உங்க மவன் தான் ஸ்பீக்கர்ல போடணுன்ட்டு. பா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உங்க பையன்ல அப்புறம் எப்படி இருப்பேன்? சரிடா, ஊருக்கு வாரியா என்ன? ஊருக்கா? எதுக்குப்பா? எதுக்கா? என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஊருக்கு வரணும்னு என்ன இருக்கா இல்லையா உனக்கு? எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்குப்பா. நடிக்காதடா, இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஐயோ, எப்படினாலும் ஒரு எக்ஸாம் இருக்குல்லப்பா. சீக்கிரம் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு வாடா. அங்க வந்து நான் என்ன பண்ண போறேன்? அங்க வந்து எனக்கு போர் தான் அடிக்கும். டேய் சக்தி. டார்லிங், நீங்க வேற ஏன் டார்லிங்? எங்க எல்லாருக்குமே உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. ஊர்ல இருந்து உங்க அத்தை வேற வந்திருக்காங்க. அத்தை வந்திருக்காங்களா? சரி, அதுக்கு நான் என்ன பண்றது? அத்தை ஒரு பொண்ணை பெத்து வச்சிருந்தா கூட பரவாயில்ல, நான் வரலாம். ஒரே ஒரு பையனை பெத்து வச்சிருக்காங்க, அந்த பையனை வந்து பார்த்து நான் என்ன பண்றது? அதான்டா, உனக்கு வாய் ரொம்ப நீளமாயிடுச்சு. நான் சீரியஸா தானே சொல்றேன். உங்க அக்கா ஒரு பையனை பெத்து வச்சிருக்காங்க, அவனை பார்த்து நான் என்ன பண்றது? நீங்களே சொல்லுங்க. டேய், அவனை நீ தான் பாத்துக்கணும். ஏன் அவன் டைம் மிஷின் கண்டுபிடிச்சு டிராவல் பண்ணி சின்ன பிள்ளைய வந்துட்டானா? நக்கல் பண்ணாதடா சக்தி. அக்ஷுக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு யோசிச்சு வச்சிருக்கோம். ஏன்னா அக்ஷுக்கும் அவனுக்குமா விளையாடுறீங்களா? எனக்கும் வெற்றிக்கும் செட்டே ஆகாது. என் தங்கச்செல்லாம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிக்காதீங்க. டேய், அக்கா கேட்டுட்டாங்கடா, நானும் சரின்னு சொல்லிட்டேன். லூசா பண்ணீங்க, படிச்சுட்டு தான் இருக்கா. இப்போ உடனே கல்யாணம் இல்லடா, ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட் தானே இப்ப பண்ண போறோம். நீங்களுமா? என் தங்கச்சி வெற்றி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எனக்கு இஷ்டம் இல்ல. அவளுக்கு பிடிச்சிருக்கா? அவளுக்கு பிடிக்காம ஏதாவது முடிவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் நிப்பாடி விட்டுருவேன். அவளுக்கு பிடிச்சிருக்கா நினைக்கிறோம். ஆனா எனக்கு பிடிக்கலையே. அவனை எப்படி என் தங்கச்சி பிடிச்சது? அவன் வேற சரியான தும்மல் பிடிச்சவன். டேய், அப்படிலாம் இல்லடா. அது என்னவோ உனக்கும் அன்விக்கும் அவனை பிடிக்கவே மாட்டேங்குது. நானும் என் தங்கச்சி ஒரே மாதிரி. எங்க ரெண்டு பேரும் நல்லவங்களை மட்டும் தான் பிடிக்கும். அவன் சரியான வில்லன். அவனை எதுக்கு எங்களுக்கு பிடிக்கணும்? என் தங்கச்சி ரெண்டு பேரும் எங்க? அக்ஷுவாடு சரி அமைதியா இருப்பாங்களாம். அன்பி இருந்தானா சவுண்ட் போட்டே இருப்பாள். எங்க அழகணும்? எல்லாரையும் கூட்டு வச்சு திருவிழாக்கு போனான். அவங்க கூட அனுப்பி வச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். டேய், ஏன்டா? எனக்கு என்னவோப்பா, அவனை பிடிக்கவே இல்ல. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ கிளம்பி வா. நாளைக்கு தான் லாஸ்ட் எக்ஸாம். நாளைக்கு நைட்டே கிளம்பிரு. நான் டிக்கெட் எதுவுமே புக் பண்ணல. டேய், ஒழுங்கா கிளம்பி வாடா. ஆயமா, இதெல்லாம் ஓவரா இருக்குமா? எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. சரிம்மா, நான் வாரேன். அவன் வந்ததும் சித்ரா, அவன் பேரு சொத்து எல்லாத்தையும் மாத்திடுவோம். சரிங்க. அத்தைகிட்டையும் மாமாக்கிட்டையும் இன்னுமே எதுவுமே சொல்ல. அப்பாட்டி அம்மாட்டி நான் பேசிக்கிறேன். அக்கா சொன்னதுதான் சரின்னு எனக்கும் படுது. சரிங்க. நான் சந்தோஷமா என் ஊர் கூட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா நீ இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டடி எனக்கு. இப்போ நீ இல்லாம தனியா போப்புற. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ இல்லாம என்னால இருக்க முடியும்ட்டு. ஆனா கண்டிப்பா உன்னை நான் நீ பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சுக்கிறேன். என் வாழ்க்கையில நீ தேவையில்லை. சக்திவேலுக்கு ரம்யா வேண்டாம். எவ்வளவு பேசிட்டல. உன்னை நான் உரிமையா கூட்டிட்டு போய் இவ்வளவுதான் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா நீ என்னை ஏமாத்திட்ட. இதுக்கப்புறம் உன்கிட்ட நான் வரப்போறது இல்லை.